வணக்கம் மக்களே! யாரெல்லாம் நகைக்கடன் வச்சிருக்கீங்களோ, அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு அதிரடியான ஆஃபர் தான் இந்தியன் வங்கி வெளியிட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. இதுதான் முதல் முறையா நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நகை என்பது பெரும் மதிப்புத்தக்க சொத்தாக மாறிவிட்ட தமிழர்களின் கலாச்சாரத்தில் அவசர தேவைக்கு நகையை அடகு வைப்பது தவிர்க்க முடியாததாகிவிட்டது. தெருவுக்கு தெரு தனியார் அடகு கடைகளும் தனியார் ஃபைனான்ஸ் கம்பெனிகளும் இருந்தாலும் மக்கள் வங்கியை நாடுவது பாதுகாப்பின் காரணமாகவே. மேலும் தனியார் தீட்டும் வட்டி விகிதமும் கொள்ளை அடிப்பது போன்றே இருக்கின்றனர். இதன் காரணமாகவே மக்கள் பெருமளவில் வங்கியை நாடி நகைக்கடனை வைக்கின்றனர். அதிலும் குறிப்பாக பொதுத்துறை வங்கிகளில் வட்டி விகிதம் குறைவாக இருக்கும் என்பதால் அதிக அளவில் மக்கள் இதை பயன்படுத்துகின்றனர். சென்னையை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் பொதுத்துறை வங்கியான இந்தியன் வங்கி நகைக்கடனை பற்றிய அசத்தலான ஆஃபரை வெளியிட்டுள்ளது. அது என்னவென்றால், விவசாய பயன்பாட்டிற்காக வைக்கப்படும் நகைக்கடன்களுக்கு பரிசீலனை கட்டணத்திலிருந்து முழு விலக்கு அளிக்கப்படுகிறது. டிசம்பர் 31, 2024 முதல் ஜனவரி 31, 2025 வரை மட்டுமே இச்சலுகை இருக்கும் என வங்கி அறிவித்துள்ளது. பொதுவாக எந்த ஒரு கடன் பெற்றாலும் அதற்கு வங்கிகள் பரிசீலனை கட்டணம் வாடிக்கையாளர்களிடம் வசூலிக்கின்றன. இது நகைக்கடனுக்கும் பொருந்தும். நகைக்கடன் தொகை சேமிப்பு கணக்கில் ஏறிய உடனே சேமிப்பு கணக்கிலிருந்து பிடித்தம் செய்யப்படுகின்றன அல்லது நகைக்கடன் வட்டியை திரும்ப செலுத்தும் போது சேர்த்து வசூலிக்கப்படுகின்றன. இவ்வாறு கட்டணங்கள் இருப்பதை பெரும்பாலான வாடிக்கையாளர்களுக்கு தெரியாத ஒன்று. அவர்களை பொறுத்தவரை நகை மதிப்பீட்டாளருக்கு கட்டணம் கொடுத்து விட்டோமே, இது என்ன சார்ஜஸ் என்ற குழப்பமே நீடித்து வருகின்றன. மேலும் பலர் நகைக்கடன் வைத்த அன்று கவனிக்காமல் சிறிது நாட்கள் கழித்து தன்னுடைய கணக்கிலிருந்து பணம் எடுத்துவிட்டதாக வங்கி ஊழியர்களிடம் புகார் கூறும் வண்ணம் இருக்கின்றனர். இது குறித்த தகவல் பலகை வங்கியில் ஆங்காங்கே ஒட்டி வைத்தால் மக்கள் விழிப்புணர்வு அடையலாம். பரிசீலனை கட்டணங்கள் வங்கிகள் பொறுத்து மாறுகின்றன. கடன் தொகையில் 0.1% இருந்து 0.5% வரை வேறுபடுகின்றன. இதில் 18% ஜிஎஸ்டியும் வங்கியால் வசூல் செய்யப்படுகிறது. விவசாய பயன்பாட்டிற்காக வைக்கப்படும் நகைக்கடன்களுக்கு இந்தியன் வங்கி 1 லட்சம் வரையிலான கடன் தொகைக்கு 236 ரூபாயும், 1 லட்சத்திற்கு மேல் வைக்கப்படும் நகைகளுக்கு 0.2% பரிசீலனை கட்டணமும் வங்கி வசூலிக்கிறது. தற்போது அறுவடை காலமான தமிழர் பண்டிகையை ஒட்டி ஜனவரி 31 வரை இக்கட்டணத்திலிருந்து முழு விலக்கு அளிக்கப்படுவதாக வங்கி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த நல்ல வாய்ப்பினை மக்களிடையே பிரபலப்படுத்தவும் விரிவுபடுத்தி செல்லவும் வங்கி ஊழியர்களிடம் நிர்வாகம் அறிவித்துள்ளது. இது குறித்து மேலும் தகவல் அறிய தங்கள் அருகிலுள்ள வங்கி கிளையை அணுகவும். மேலும் அந்தந்த வங்கியின் இணையதளத்திலும் சர்வீஸ் சார்ஜஸ் குறித்தான தகவல்களும் டெபாசிட் மற்றும் கடன்களுக்கான வட்டி விகிதமும் வெளியிடப்பட்டிருக்கும். அதில் நாம் இது குறித்து தெரிந்து கொள்ளலாம். மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.